ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம ஈத் ஸ்பெஷல் டிஷ் கருப்பட்டி வட்டலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் முக்கியமான இடம் பிடிக்கிறது இந்த வட்டலப்பம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பொரிக்கடலை மாவு 100 கிராம், தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால். நான் இங்கே முட்டைக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1/2 கப் முட்டை எடுத்தேன்னா அது 1/2 பவுல், இங்கே இருக்கிற 1/2 பவுலில் எக் எடுத்திருக்கேன். அதே 1/2 பவுலில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முட்டை கணக்கு கிடையாது, அந்த பவுலோட மெஷர்மெண்ட்டு தான். இங்கே 8 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலான தேங்காய் பால். 3/4 கப் கருப்பட்டி. உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள், அப்புறம் நெய் பாத்திரத்தில் தடவி வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக நான் வட்டலப்பம் ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த தேங்காய் பாலை நீங்கள் திக்காக எடுத்துக்கோங்க. முட்டையில் இருக்கக்கூடிய வெடுக்க ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்க எப்படி பண்ணுறது, அந்த முட்டையிலேருந்து அந்த ஸ்மெல் எப்படி எடுக்கிறதுங்கிறது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இங்கே நான் ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு எல்லா முட்டையும் அடிச்சுக்கோங்க. அடித்து எடுத்துட்டு அது கூட நம்ம ஏலக்காய் தூள், அப்புறம் உப்பு, கருப்பட்டி, அதுக்கப்புறம் அந்த 100 கிராம் கடலை மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப கருப்பட்டி இடித்து போடுங்க. 1-2 அரையாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் கருப்பட்டியோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுருக்க நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு பாருங்கள். அதில் 1-2 கருப்பட்டி நான் அப்படியே தான் போடுறேன். நான் வடிகட்டலை. எல்லோரும் வடிகட்டுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த பேட் ஸ்மெல், அது எக்லேருந்து வர அந்த ஸ்மெல்லுக்கு உள்ள அந்த ஃபவுல் ஸ்மெல் காசு பண்ணுற அந்த ஒயிட் கலர் இதை நான் எடுத்துட்டேன். அதனால் நான் வடிகட்டலை. நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. தேங்காய் பால் நான் திரும்பவும் சொல்கிறேன், 1 கப்பில் ஒரு 3 முட்டை பிடிக்குது 1 கப் அப்படின்னா அந்த 1 கப்போட அளவு தான் தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது நான் குக்கரில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக தண்ணி கொஞ்சம் வச்சு அந்த பிளேட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு நீங்கள் 6 விசில் வர்ற வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நாங்கள் யூஸ்வலாக நைட்டே பண்ணிடுவோம். பெருநாளுக்கு நாள் நைட்டே பண்ணிடுவோம். காலையில் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது நைட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் தான் அதை அப்படியே அந்த குக்கரை வச்சுட்டு காலையில் எடுத்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இப்போ பண்ணும்போது குக்கரில் 6 விசில் வந்ததுக்கப்புறம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி 6 விசில் வந்ததுக்கப்புறம் 1 ஹவர் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. 1 ஹவர். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் ஆற விடுறது அப்படின்னா அந்த ஓரங்கள் சட்டியில் ஒட்டாமல் அப்போ தான் வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் பாருங்கள், அந்த வட்டலப்பம் அப்படியே பிரிஞ்சு நிற்கிது. உங்களுக்கு தெரியுதா? ஆறுனா தான் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த கருப்பட்டியும் நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது இல்லையா? ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து கவுத்துனிங்கன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு பிளேட் வச்சு கவுத்துனிங்கன்னா உங்களுக்கு வட்டலப்பம் வெளியே வந்துடும். ஸோ கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி. நான் சொன்னேன் இல்லையா, கேரமல் மாதிரி மேலே நிற்கிது பாருங்கள். இந்த கருப்பட்டி 1-2 உள்ளே போட்டதுனால, இந்த கடலை மாவு போட்டதுனால தான் இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக ஸ்டெடியாக ஒரு கேக் மாதிரி நிற்கிது. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கொலன்னு இருக்கும். வட்டலப்பம் செட்டாக இருக்கும், ஆனால் கொலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரிக்கே இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு நல்லா இருக்குல்ல.
இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.